லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் டே அண்ட் அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் 2மே இருந்தது. அதோட ஃபோட்டோஸ் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தின்றதால ஃப்ரைடேவே வந்து அதுக்கு தேவையான வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். மறுநாள் வந்து பூ ரொம்ப விலை விக்கும். நம்ம வீட்டில் இருக்க பூவை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலான்னு கொஞ்சமாக பூ பறித்து அதை கட்டி எடுத்து வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் செம்பருத்தியும் நம்மளுக்கு பூக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆரி ஒர்க் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கல. இன்னும் முறத்துலேயே வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். முறம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப நாளாக முறத்துலேயே வச்சுருக்கிறதால அதை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். புகழ் வந்து நடுவில் விளையாடிட்டு இருந்தான், அதெல்லாம் அடுக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தான். எப்போவுமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடும்போது பார்த்திங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கலைஞ்சிடும். அதை எடுத்து வைக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மணிலாம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கிளியர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் வந்து பொருள்லாம் வாங்க போயிருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையானதெல்லாம். அப்பயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அதனால தான் ஈவினிங் வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே ரொம்ப க்ரௌடாகவே இருந்தது. நைட்டு வந்து கருப்பு சுண்டல் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு வந்து படுத்தாச்சு. காலையில் எழுந்து நம்மளுக்கு விசில் போட்டால் டக்குன்னு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அன்றைக்கி காலையில் எழுந்து தான் வந்து எல்லா வேலையுமே பார்த்துருந்தேன். பூஜை சாமான் தேய்க்கிறது, வீடை பெருக்கி துடைக்கிறது எல்லாமே காலையில் தான் பண்ணிகிட்ருந்தேன். முன்னாள் வந்து பெண்களுக்கான சில சங்கடம் இருக்கிறதால அதை என்னால் பண்ண முடியல. அதனால் அன்றைக்கி காலையிலேயே எழுந்து தான் நான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே வந்து முன்னாள் வந்து எல்லா வேலையும் பண்ணி வச்சுடுவேன். மறுநாள் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வாட்டி வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக எடுக்க முடியல. கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். எல்லா வேலையும் பார்க்குறதால அரேஞ்ச் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. கடகடன்னு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்ணுன்றது மட்டும்தான் இருந்தது. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிற வேலை இருந்ததால் சமையல்லாம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நானும் புகழும் மட்டும் கல்யாணத்துக்கு போகிறோம். பூஜாவும் அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், சேமியா பாயாசம், அப்புறம் வந்து பூரண கொழுக்கட்டை, வடை, பாயாசம், சுண்டல் பண்ணியிருந்தேன். 1 1/2 3 ரவை காலம்ன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விநாயகரை வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்ருந்தோம். எப்போவுமே வந்து அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் சாமி கும்பிடுவோம். வீட்டில் இருக்க படத்தை விட சிலை வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு, அம்மா வீட்டில் வந்து அன்றைக்கே வந்து சாமியை வந்து கிணத்துல கரைச்சிருவாங்க. மாமியார் வீட்டில் வந்து 3வது நாள் கரைப்பாங்களாம். 3 நாள் வந்து வீட்டில் வச்சுக்கிறதா இருந்தால் நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம வேலைக்கு போகிறோம், அந்தளவுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கே வந்து பண்ணிட சொல்லிகிட்டு இருந்தேன் பூஜா கிட்டே. ஆனால் பூஜா வந்து மறந்துட்டா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த வாட்டி விநாயகர் எங்கள் வீட்டில் 3 நாள் இருந்து தான் கிளம்பி போயிருக்காரு. நைட்டு பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்ட அப்பாவோட ரிலேட்டிவ் வந்து அக்காவோட பேரனுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணம், அதுக்காக போயிருந்தோம். அப்பா தான் இன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்பா கூட வந்து ஆட்டோவில் போயிருக்கேனே கண்டி காரில் அந்தளவுக்கு நான் அதிகமாக போனதில்லை. அக்கா ஓட்டி தான் நான் கொஞ்சம் தைரியமாக உட்காருவேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கிண்டல் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்பா வந்து ஏன் நான் ஓட்ட மாட்டேனான்னு சொல்லிட்டு அப்பாவும் கிண்டலாக ஓட்டிகிட்டே வந்திருந்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை பிடிச்சிருச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்பாவுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் இருட்டானதால் சரியாக கண்ணு தெரியல. நான் அப்புறம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம் நீங்கள் ஓட்ட தேவையில்ல, பிரியாவே ஓட்டட்டும்ன்ட்டு அப்பா கிட்ட சொல்லவே அப்பா அப்புறம் பாதியில் இறங்கிட்டாங்க. அக்கா தான் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க. கல்யாணத்தை ரிசப்ஷனை மட்டும் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.